ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரோஷட் பவு டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு மெட்டீரியல் யான் எடுத்துக்கோங்க, சீசர், நீடில், தென் மார்க்கிங் பின் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மெட்டீரியல். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சின்ன சின்ன பவு எப்படி மேக் பண்ணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த பவு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் யூனிக்காக அண்ட் தென் அழகாக இருக்கும் அப்படின்றத நான் எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன். இப்போ ஸ்லிப் நாட் போட்டு 18 செயின் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வேறு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 18 செயின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5th செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷட் நம்ம போட்டுக்கலாம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பழகி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு HDC போட்டதுக்கப்புறம் மேலே 2 செயின் போட்டுக்கணும். அதே சமயம் கீழே ஃபவுண்டேஷனாக 18 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் இன்சர்ட் பண்ணி மறுபடியும் HDC போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே 2 செயின் எக்ஸ்ட்ரா போடணும், கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிடணும், அப்புறம் மறுபடியும் HDC போடணும், மேலே 2 செயின் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிடணும். சேம் மெத்தட் தான் ரிப்பீட்டடாக போட்டு வரணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக. ஓகேவா? நான் சொல்கிறது புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். இல்லை வீடியோலையும் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோலேயே டைப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ நீங்கள் அதை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒரு நோட் எடுத்து அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு நீங்கள் பழகி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரவுண்டு 2ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எட்ஜஸில் 4 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு 2 செயின் விட்டுட்டு தானே நம்ம HDC போடுவோம். ஆனால் செகண்ட் ரோலேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 7th செயினில் தான் நம்ம HDCயே போட போகிறோம். அகைன் சேம் மெத்தட் தான். மேலே 2 செயின் போட போகிறோம், கீழே ஃபவுண்டேஷனில் 2 செயின் ஸ்கிப் பண்ண போகிறோம். 3rd செயினில் HDC போட்டுட்டு மேலே 2 செயின் சேர்க்க போகிறோம், கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் மெத்தடு. ஸோ செகண்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் வர ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட்டாக வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2 ரோ பண்ணோம் பார்த்தீங்களா, செகண்ட் ரோவில் என்ன மெத்தடோ அதே சேம் மெத்தடில் கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் போட போகிறோம். சேம் மெத்தட். ஓகேவா? இப்போ நான் காட்டுறது 10 டைம்ஸ் போட்டது, 20 டைம்ஸ் போட்டது, லாஸ்ட்டாக 50 டைம்ஸ் போட்டதும் நான் காட்டியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். சேம் மெத்தட்னால ஸோ ரிப்பீட்டடாக போட்டிருக்கனால நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ என்ன யான் யூஸ் பண்ணோம், என்ன நீடில் யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட்டில் எட்ஜில் இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் நீடில்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு க்ரோஷட் நீடில்லையும் ஒன்று ஷாப்பில் விற்கும். ஸோ அதுலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவு தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃப்ரேமில் காட்டின மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பெரிய பவு கிடச்சிரும். ஓகேவா? சென்டரில் ஒரு நாட் போட போகிறோம். ஸோ அது தனியாகவே ஒரு த்ரெட்டு வச்சு நாட் பண்ணிக்கலாம். பட் அப்படி பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் அழகாக இருக்காது. நடுவில் ஸ்டோன் செயின்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக ஃப்ளவர் மேக் பண்ணியும் நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக யான் வச்சு ஒரு நாட் போட்டுட்டா அது நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரு 12 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே டபுள் க்ரோஷட்டால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு யானை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு நாட் போடுற மாதிரி த்ரெட்டு கிடச்சிருமா. ஸோ அந்த மெத்தடில் சென்டரில் வச்சு நாட் போட்டுக்க போகிறேன். ஸோ அது இன்னும் அழகாக தெரியும். நான் சேம் கலர்லேயே பண்ணிட்டேன். நீங்கள் வேறு கலர் கூட யூஸ் பண்ணி சென்டரில் பண்ணலாம். சென்டரில் ஃப்ளவர் வச்சுக்கோங்க, ஹார்ட் வச்சுக்கோங்க, ஸ்டார் வைக்கலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கம் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த பெட்டல்ஸ்லாம் விற்கும் ஷாப்பில். ஸோ அதெல்லாம் கூட சென்டரில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருக்கும், அழகாக இருக்கும். நீங்கள் க்ரோஷட்டை ஒரு பிஸ்னஸ் லெவலில் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதில் உங்களோட க்ரியேட்டிவ் என்னவா இருக்கும்ன்றதை நீங்கள் பண்ணி காட்டுற ப்ராஜெக்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நான் சொல்லிக் கொடுக்குறத தாண்டியும் தனியாக நான் இதை ஓனாக போட்டேன், இது என்னுடைய க்ரியேட்டிவ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா, அதுதான் நீங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் க்ரோஷட்டை ஃபுல்ஃபில்லாக கற்றுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்லி கொடுக்குறது ஒரு மினிமம் 50% தான்.
உங்களுக்கு க்ரோஷெட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தென் வந்து நீங்கள் அதில் எவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிக்கிறீங்கன்றதான் உங்களை அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போகும். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் எடுத்து ஒரு சீரீஸாக கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சென்டரில் வந்து எப்படி நாட் போட போகிறோன்றதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. எட்ஜஸ்ல இருக்கிற த்ரெட் எப்படி பண்ணணும்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் அகைன் சொல்கிறேன், நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஷாப்பில் விற்கிற க்ரோஷெட் நீடில் வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? வீடியோவில் எப்படி காட்டியிருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்களும் மடித்து வச்சுக்கோங்க. ஸோ 2 பக்கமே ஈவனாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போதே கவுண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஈவனாக இருந்தால் தான் அது பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? சென்டரில் வந்து இப்போ நம்ம நாட் போட போகிறோம். ஸோ அது எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஒரு சைடு எட்ஜஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லிப் நாட் போடுறது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ மடித்து நம்ம பண்ணி வச்சுக்கிறதோ சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் எப்படி நார்மலாக கொஞ்சம் டைட்டாகவே கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் நடுவில் வந்து பேண்டு போட்டிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வந்து கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேகுக்கு, மொபைல் கவர் பின்னாடி இன்னும் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.